இந்த மாதிரியான பார்வைகளால், சிந்தனைகளால், செயல்களால், வார்த்தைகளால் நாங்கள் எத்தனை கைதுகள் இருந்து மஹ்ரூமாகிறோம், அல்லது எத்தனை பிரச்சனைகளில் நாங்கள் விழுகிறதுக்கு எங்கட அஹ்லுல் இல்முடைய எங்கட காரியங்களும் வார்த்தைகளும் காரணமாக இருக்கிறது என்றதெல்லாம் நாங்கள் யோசிக்கிறதில்லை. ஆனால் மறைமுகமாக இப்படியான காரணங்கள் கூட இருக்கலாம். அதனால் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய நஃப்சியத்தை உருவாக்கி கொள்வது என்பது பெரிய விஷயம். எங்கட மதரசாக்கள் ஓதுற மாணவர்களுக்கும் நாங்கள் அதை கொடுக்கணும். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும். செய்கிறவங்களை குறை காண்றது என்றது லேசி. அதுக்கு அந்த தர்பியாவில் வளர்ந்தால் எல்லாமே குறையாகத்தான் தெரியும். ஏற்றுக்கொள்கிற நஃப்சியத்தில் உள்ளவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் ஹைர் நடக்கிறது தெரியும். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதாரிஜ்ல எழுதுறாங்க, மின் கவாயிதி ஷர்இ வல் ஹிக்மா. நான் சொல்ற இந்த வார்த்தைகளை நினைவு வச்சுக்கொள்ளும். கவாயிது ஷர்அல உள்ளது, ஷரியத்துடைய கவாயிதுல உள்ளது. அன்ன மன் கஸுரத் ஹஸனாத்துஹு வ அஸுமத். மனிதர்களில் யாருடைய நலவுகள், ஹசனாத்துகள் அதிகமாகவும் பெரியதாகவும் இருக்கிறதோ, وَكَانَ لَهُ تَأْثِيرٌ ظَاهِرٌ فِي الْإِسْلَامِ وَكَانَ لَهُ فِي الْإِسْلَامِ تَأْثِيرٌ ظَاهِرٌ. அவர் இஸ்லாத்துக்காக ஏதோ ஒரு வகையில் முயற்சி செய்திருக்கிறார், அவரை கொண்டு ஏதோ சில விஷயங்கள் நடந்திருக்கிறது என்றால் فَإِنَّهُ يُحْتَمَلُ مِنْهُ مَا لَا يُحْتَمَلُ مِنْ غَيْرِهِ. மற்றவர்களிடமிருந்து நாம் ஏற்றுக்கொள்ளாத சில தவறுகளை கூட இப்படிப்பட்டவர்கள் செய்தால் ஏற்றுக்கொள்ள வேணும். وَيُعْفَى عَنْهُ مَا لَا يُعْفَى عَنْ غَيْرِهِ. மற்றவர்கள் செய்தால் மன்னிக்க மாட்டோம் என்று சொல்கிற தவறுகளை கூட இப்படியான மனிதர்கள் செய்யும் பொழுது அது மன்னிக்கப்படும், மன்னித்துதான் ஆக வேண்டும். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார். சமூகத்தில் எப்பயும் இப்படியான சில மனிதர்கள் இருப்பாங்க. கஸ்ரத் ஹஸனாத்து வலஹு தஅஸீருன் ظاهிர் ஃபில் இஸ்லாம். இப்படியான மனிதர்கள் இருப்பாங்க. குறை இல்லாதவங்க வர முடியாது, குறையோட தான் இருப்பாங்க. ஆனால் அவர்களை மன்னிக்க வேண்டும், அவருடைய தவறுகளை கண்டுகொள்ள கூடாது, அவர்களை தஹம்முல் செய்ய வேண்டும். ஃபிக்ஹ்ல மாவுல் கலீல பத்தி மட்டும் தானே பேசி இருக்குது, மாவுல் கசீரை பத்தி பேசுறதில்லை, பேச தேவையில்லை. மாவுல் கலீல பத்தி பேசியே எவ்வளவு மசலா வந்திருக்குது. மாவுல் கசீரை பத்தி பேசி இருந்தா கிதாபு தஹாராவில் இன்னும் 10 பக்கம் கூடி இருக்கும். அப்படித்தானே? ஃபுகஹாக்கள் ஆச்சரியமானவர்கள். மாவுல் கலீல பத்தி இந்த கிதாபுகள்ல, அதாவது எங்களோட மன்ஹஜுக்குரிய கிதாபுகளில் குறைவாக இருந்தாலும் முத்தவலாத்துகளில் நிறைய எழுதப்பட்டிருக்கு, நிறைய இஃப்திலாஃபாத்துகள், நிறைய தஃப்ரீஅ மாவுல் கலீல் பற்றி. மாவுல் கசீரை பற்றி எழுதியிருந்தால் 2 ஜுஸு ஒதுக்கி இருக்க வேண்டி வரும். அதுக்கு இந்த ஹஷஃபா சம்பந்தமாக ஃபிக்ஹில் எத்தனை மசலா இருக்குது? ஹஷஃபா சம்பந்தமாக ஃபிக்ஹில் எத்தனை மசலா இருக்குது? ஒன்று தான் வருது இல்லையா? இலாஜுல் ஹஷஃபத்தின்னு வருது, ஆரம்பத்திலே வருது. ஆனால் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹஷஃபா சம்பந்தமாக மட்டும் ஃபிக்ஹி மசலாக்கள் 392 தான். எவ்வளவு ஆழமாக பேசக்கூடியவர்கள். நாம் சொல்லிக்கொண்ட வந்த விஷயம், மாவுல் கசீரை பத்தி பேசல. ஏன் பேசல? இதா பலகல் மாவு குல்லத்தைன் லம் யஹ்மிலில் ஹபஸ். விஷயம் லேசாயிட்டு, குல்லத்தைன் அடைஞ்சிட்டால் அதுக்கு பின்னால அது ஹபஸை சுமந்து கொள்ள மாட்டாது. தகையுர் வந்தா யோசிப்போம். அதே மாதிரி மனிதர்கள்லையும் இருக்கிறாங்க குல்லத்தைனை அடைந்தவர்கள். தகையுர் வரலையா விட்டுடுங்க, அவங்க இருக்கட்டும். அவங்க ஏதோ ஒரு வகையில அவரால் விஷயம் நடந்திருக்கிறது, அவரால் நடக்க வேண்டிய அளவு குல்லத்தைனுடைய அளவுக்கு வேலை நடந்திருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ், அவரை விட்டுடுங்க, அவரை பத்தி பேச தேவையில்லை. மாவுல் கலீல் எவ்வளோ இருக்குது, எல்லாமே முத்தகையராக இருக்கிறது, முத்தநஜ்ஜிஸாக வேற மாதிரி இருக்கிறது, அதை பேசுவோம். சமூகத்தில் இதுக்கு பின்னால் உள்ள காலங்கள்லையும்
இப்படி பல சேவைகள் நலவுகள் நடக்கலாம். குறையுள்ளவர்களால தான் நடக்கும். அவர்களுடைய அந்த முயற்சிகளும் அரைகுறையானவையாக தான் இருக்கும். அதால வரக்கூடிய நலவுகள் தான் உம்மத் என்ற வகையில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நலவுகள், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய